அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:08க்கு பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் நேரம் தொடங்குது. இந்த நேரத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேண்டுதலும் சரி, ஏதாவது ஒரு காரியம் செய்தாலும் சரி, அது நமக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம். இன்று மாலை 6:08க்கு மேலே, ஒரு 6:10க்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரே ஒரு அகல் விளக்கு அல்லது 9 அகல் விளக்கு ஏற்றலாம், 2 அகல் விளக்கு ஏற்றலாம், 1 ஏற்றலாம், 2 ஏற்றலாம், 9 ஏற்றலாம். இந்த மாதிரி விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. பூஜை அறையில் 6:10க்கு மேலே அகல் விளக்கு நீங்கள் ஏற்றினாலே போதும். ஏற்றி வைத்துட்டு நீங்கள் ஒரு தாம்பாளத்தட்டில் கூட ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் 9 முறை சொல்லணும். என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நமக, அந்த மந்திரத்தை சொல்லணும். ஏன்னா அபிஜித் நட்சத்திரம் அன்று நாராயணர் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். அல்லது ஓம் நமோ நாராயணாய நமக அந்த மந்திரத்தையும் சொல்லலாம். இந்த மந்திரம் சொல்லலாம், அந்த கிருஷ்ணாய நமக மந்திரத்தையும் நம்ம சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு 9 முறை நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு கொஞ்சம் துளசி இருக்குது அப்படின்னா அதில் கையில் எடுத்து வச்சுட்டு அந்த விளக்கு முன்னாடி நீங்கள் வச்சுட்டு வேண்டிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நடக்கும். என்ன வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னா, நல்ல காரியங்கள் நடப்பதற்காக, ஒரு வீடு வாங்கணும், அல்லது நீங்கள் ஒரு இடம் வாங்கணும், அல்லது ஒரு கார் வாங்கணும், இல்லை கடன் இருக்குது அப்படின்னா கடன் அடைவதற்கு, உங்களுக்கு என்ன தேவையோ, பண வரவுக்கோ என்ன தேவையோ அதற்காக இந்த வேண்டுதல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும். இப்போ 6:08க்கு தொடங்குனால ஒரு 20 நிமிடத்திற்குள்ளே நீங்கள் அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரத்தை நீங்கள் வழிபாடு செய்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பவராக இருக்கும். நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். குறைஞ்சபட்சம் நம்ம அந்த 20 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யணும். ஒரு 6:08 6:10 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6:25க்குள்ளே நீங்கள் இந்த பூஜை செய்திடணும். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். செய்து பாருங்கள். ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இதற்கான பதிவு அது என்ன அப்படிங்கிறதுக்கான முழு பதிவு சேனலில் நான் கொடுத்துருக்குறேன். அந்த பதிவை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா பாருங்கள். இதில் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அபிஜித் நட்சத்திரங்கிறது 28 நட்சத்திரம். இது இடைப்பட்ட நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்படி அந்த முகூர்த்த நேரத்தை கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது தினமும் பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரம் வரும். பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரை நமக்கு இந்த நேரம் வரும். அதில் முக்கியமான நேரம் பார்த்தீங்கன்னா 11:50லேருந்து 12:10 வரை நமக்கு ரொம்ப சிறப்பான நேரம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி கணக்கிடணும் அப்படின்னா, எப்படி நம்ம பிரம்மமுகூர்த்த நேரத்தை கணக்கு பண்ணுவோமோ, சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரத்தை கணக்கு பண்ணுவோமோ, அதே போல் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு 6 மணி நேரம், அதாவது உச்சி வெயில தான் நம்ம கணக்கு பண்ணுறது. 6 மணி நேரம் கழித்து வருவது 1 மணி நேரம் அபிஜித் நட்சத்திரம் நேரம். இது முகூர்த்த நேரம் மாதத்துக்கு 2 முறை அல்லது 1 முறை நமக்கு மாதத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் வரும். இல்லை அப்படின்னா நமக்கு தினமும் வருகின்ற நண்பகல் அந்த உச்சி வெயில் வருது பார்த்திங்களா, அந்த உச்சி வெயிலில் தான் நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்கும். குறைஞ்சது அந்த 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நமக்கு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது வெற்றியாகும். அபிஜித் அப்படிங்கிறது ஒரு வெற்றி குறிக்கக்கூடியது. அதனால் என்ன பண்ணாலும் அதில் வெற்றியாகும். நீங்கள் எந்த தொழில் தொடங்கினாலும் சரி, அது வெற்றியாக மாறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.